أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் இஸ்லாமிய இணைய குடும்பம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். அர் ரஹ்மான் அணியினர் உங்களை அறிமுகப்படுத்திங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம். நாங்கள் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். என் பேர் முகமது ரஃபிகி, என்னுடைய மனைவி பேர் மைதீன் ஃபாத்திமா, மூத்த மகன் பேர் முகமது யஹியா, இளைய மகன் பேர் முகமது ஹாரூன். தயாரா வந்திருக்கீங்க? தயாராக வந்திருக்கோம். தயாரா வந்திருக்கீங்க. பரிசு வெல்லலாமா? பரிசு வெல்லலாம். நம்பிக்கையோட இருக்கீங்க? நம்பிக்கையோட இருக்கோம். அத்தாரிக் அணியினர் உங்களை அஸ்ஸலாமு என் பேர் முகமது ஆசிர், கரூர் மாவட்டத்தில் வந்திருக்கேன். என் மனைவி பேர் பர்வீன் பானு, மகன் பேர் அஸ்லாம், மகள் பேர் அஸ்ஃபியா ஃபாத்திமா. அஸ்யா ஃபாத்திமா, நிறையா படிச்சுட்டு வந்திருக்கியா? பரிசு வாங்கிருவியா? சல்லா எதிர்பார்க்கலாமா? வாங்கிடுவேன் கண்டிப்பா. பார்த்தலாமா? சரி. அடுத்ததாக அத்தக்வீர் அணியினர் உங்களை அறிமுகப்படுத்திங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் அபூபக்கர் சித்திக். நான் மதுரை மாவட்டத்திலிருந்து வருகின்றேன். இது எனது மனைவி உம்முல் ஹபீபா, எனது மகள் ஆரா யாஸ்மின், எனது மகன் ஆசில். ஆசிப் பாய், நிறைய கேள்வி வரும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துறீங்களா ஏற்கனவே? பார்த்துருக்கேன். இந்த ட்ரிப்பு மதிப்பெண் எடுக்கலாமா? நிறையா எடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவோமா? வாங்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸப் அணியினர் உங்களை அறிமுகப்படுத்திங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. என் பேர் அப்துல் ஷரீஃப், திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். என்னுடைய மனைவி பேர் ஆயிஷா, மகள் சலாஹுதீன், மகள் அத்தியா. சலாவுதீன் பாய், என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? 9th standard. 9th ஸ்டாண்டர்ட். இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே போன வருஷம் நடந்தது பார்த்தீங்களா? பார்த்தேன். பார்த்துருக்கீங்க. வந்திருக்கேன். பரிசு வாங்கினீங்களா? வாங்கலை, ஆனால் இந்த ட்ரிப்பு வாங்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக. பரிசோடு தான் போகிறோம். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டமா? சரி, போயிடலாமா முதல் ரவுண்டுக்கு? உங்களுக்கான முதல் ரவுண்டு ஒன்றை சொல் பரிசெய்வல். ஒன்றை சொல் பரிசெய்வல் சுற்றின் முதல் கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. கல்மலையால் அளிக்கப்பட்ட சமுதாயம் எது? ஏ லூது சமுதாயம், பி மத்தியன் வாசிகள், சி சமுது சமுதாயம், டி ஹூது சமுதாயம். படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. ஏ லூத் சமுதாயம். ஏ லூது சமுதாயம் கன்ஃபார்மா? பார்த்துடலாமா? லூது சமுதாயம் என்பது சரியான பதில். உங்களுக்கு 50 மதிப்பெண் கிடைக்குது. இதற்கான ஆதாரம் எதில் இருக்கு? அல் குர்ஆனில் 11வது அத்தியாயத்தில் 82 மற்றும் 83வது வசனமாக இது இடம்பெற்றிருக்கிறது. இந்த சுற்றின் இரண்டாவது கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. பெண்கள் மீது விபச்சார குற்றத்தை சுமத்தியவர் எத்தனை சாட்சிகளை கொண்டு வர வேண்டும்? ஈஸியான கொஸ்டினா இருக்கா? ஆன்சரை பார்த்தலாமா? 4 சாட்சிகள், பி 1 சாட்சி, சி 2 சாட்சிகள், டி இதில் எதுவும் இல்லை. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். ஆப்ஷன் ஏ 4 சாட்சிகள். 4 சாட்சிகள் அப்பா சொல்லி கொடுத்தாரா? பார்த்துடலாமா? டைம் இருக்கு. மாத்துறீங்களா? அதானா? கன்ஃபார்மா? பார்த்துடலாமா? பெண்கள் மீது விபச்சார குற்றத்தை சுமத்தியவர் எத்தனை சாட்சிகளை கொண்டு வர வேண்டும்? 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் என்பது சரியான பதில். அதற்கான ஆதாரம் அல் குர்ஆன்ல 24வது அத்தியாயம் 4வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. ஃபாத்திமா, எத்தனை மார்க்? இப்போ 50 மார்க் எடுத்துட்டீங்க, சரிதானே? பார்த்துருவோமா? சரி. அடுத்த கேள்வி ஒன்றை சொல் பரிசெய்வல். இந்த சுற்றின் 3வது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. மனைவி மீது விபச்சார குற்றத்தை சுமத்தியவர் சாட்சி இல்லை என்றால் எத்தனை முறை சத்தியம் செய்ய வேண்டும்? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் வருதோ? 4 முறை, 5 முறை, 3 முறை, இதில் எதுவும் இல்லை. உங்களுக்கான நேரம். சி 3 முறை. சி 3 முறையா? கன்ஃபார்மாக தெரியுமா? யூகத்தில் சொல்கிறீங்களா? டைம் இருக்குது, நல்லா யோசிச்சுங்க, மசூரா பண்ணிக்கங்க. சி 3 முறை தான். சி 3 முறை. கன்ஃபார்மா? கேள்வியை படிச்சுக்கிட்டீங்களா?
3 முறை என்பது தவறான பதில். ஆதாரம் எதில் இருக்கு? குர்ஆன்ல 24வது அத்தியாயம் 6வது வசனத்தில் தம் மனைவியர் மீது விபச்சார குற்றம் சுமத்தி அவர்களுக்கு தங்களை தவிர வேறு சாட்சிகள் இல்லாத போது தான் உண்மையாளர்களில் உள்ளவன் என்ற அல்லாஹ்வின் மீது 4 முறை சத்தியம் செய்வதே அவர்களின் ஒருவருடைய சாட்சியாகும் என்ற செய்தி அல் குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கிறது. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க அடுத்த முறை. அடுத்த கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு. அல்லாஹ் வானங்கள் பூமியை படைப்பதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புத்தகத்தை எழுதினான்? 2000, 3000, 4000, இதில் எதுவும் இல்லை. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். மைக் எடுத்துங்க, மைக்கில் சொல்லுங்க. அல்லாஹ் வானங்கள் பூமியை படைப்பதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புத்தகத்தை எழுதினான்? 2000, 3000, 4000, இது எதுவும் இல்லை. மைக் எடுத்துங்க தம்பி, டைம் முடிய போகுது. டி இதில் எதுவும் இல்லை. டி இதில் எதுவும் இல்லை. டைமும் முடிஞ்சு போச்சு. பார்த்துருவோமா? இதில் எதுவும் இல்லை என்பது தவறான பதில். 2000 ஆண்டுகள் என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் திருமிதியில் 2807வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் வானங்கள் பூமியை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புத்தகத்தை எழுதினான். அதிலிருந்து 2 வசனங்களை இறக்கி அதை கொண்டு பக்ரா அத்தியாயத்தை நிறைவு செய்தான். எந்த வீட்டில் 3 நாட்கள் இந்த வசனங்கள் ஓதப்படவில்லையோ அங்கு சைத்தான் நெருங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்கின்ற செய்தி திருமதியில் 2807வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ 2 அணிகள் மதிப்பெண் பெறல, கவனமாக இருந்துக்குங்க. இப்பயே நீங்கள் தயாரானதான் அடுத்தடுத்த சுற்றில் முன்னேற முடியும் மதிப்பெண்களில். அப்போ 2வது சுற்று விடுபட்டதை கண்டுபிடி. அந்த விடுபட்டதை கண்டுபிடி. இந்த சுற்றின் முதல் கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு. உங்களுக்கு இந்த கேள்வி. இறை நம்பிக்கை கொண்டோரே, பன்மடங்காக வளரும் டேஸ் உண்ணாதீர்கள். நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹுவை அஞ்சுங்கள். மைக்கில் உங்களுக்கான டைம் 30 செகண்ட். வட்டியை உண்ணாதீர்கள். உண்ணாதீர்கள்னாலே வட்டி அப்படியே வந்துடும், அப்படிதானே? சரியான பதிலா? ஏதாவது மசூரா பண்ணிக்கங்க. தப்பான பதில் சொன்னா இறை நம்பிக்கை கொண்டோரே பன்மடங்காக வளரும். வட்டி வட்டி தானா? கன்ஃபார்மா? பார்த்துடலாமா? நீங்கள் சொன்னது சரியான பதிலா? வட்டியை உண்ணாதீர்கள் என்பது சரியான பதில். இது அல் குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 130வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. விடுபட்டதை கண்டுபிடி. சுற்றின் 2வது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. மோசடி செய்வது எந்த டேஸ் தகுதியானதல்ல. மோசடி செய்பவன் தான் செய்த மோசடியுடன் மறுமை நாளில் வருவான். பிறகு ஒவ்வொருவருக்கும் அவர் சம்பாதித்தது முழுமையாக வழங்கப்படும். அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். கேள்வி நல்லா அப்படிங்க. டைம் ஸ்டார்ட். 30 செகண்ட் இருக்கு. மோசடி செய்வது எந்த டேஸ் தகுதியானதல்ல. மோசடி செய்தவன் தான் செய்த மோசடியுடன் மறுமை நாளில் வருவான். இறை நம்பிக்கையாளன். இறை நம்பிக்கையாளன். மோசடி செய்வது எந்த இறை நம்பிக்கையாளனுக்கும் தகுதியானதல்ல. சரியானதானா? சரியான பதில் இல்லை, தவறான பதில். இந்த வாய்ப்பு அடுத்த அணியினருக்கு வழங்கப்படுகிறது. இதற்கு சரியான பதில் தெரிஞ்சா நீங்க 15 செகண்ட்ல சொல்லணும். அத்தாரிக் அணியினர் தெரியவில்லை. இந்த வாய்ப்பு 3வது உங்களுக்கு வழங்கப்படுகிறது அர்-ரஹ்மான் அணியினருக்கு. எந்த மனிதருக்கும் தகுதியானதல்ல. எந்த மனிதருக்கும் தகுதியானதல்ல. எந்த மனிதருக்கும் தகுதியானது அல்ல என்பதும் தவறான பதில். ஓகேவா? இந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. உங்களுக்கு 5 செகண்ட் தான் டைம், அதுக்குள்ள சொல்லணும். முஸ்லிம்களுக்கு தகுதியான. முஸ்லிம்களுக்கு, அதுவும் தவறான பதில். 4 அணியினரும் தவறான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள்.
சரியான பதில் என்ன? மோசடி செய்வது எந்த நபிக்கும் தகுதியானதல்ல என்பதுதான் சரியான பதில். இதற்கு ஆதாரம் அல் குர்ஆனில 3வது அத்தியாயம் 161வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. இரண்டாவது சுற்றின் 3வது கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு தனது அருளில் இருந்து அல்லாஹ் வழங்கியதில் யார் டேஸ் செய்கிறாரோ அவர் அது தமக்கு நல்லது என நினைக்க வேண்டாம், மாறாக அவர்களுக்கு அது கெட்டதாகும் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதை ஃபில்லிங் இதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். கோடிட்ட இடத்தை நிரப்புங்கள். டைம் முடிய போது. நல்லறம். நல்லறம் தவறான பதில். இந்த வாய்ப்பு அர்-ரஹ்மான் அணியினருக்கு. உங்களுக்கு 15 செகண்ட். 15 செகண்ட்ல சொல்லணும். வீண் விரயம். வீண் விரயம் என்பதும் தவறான பதில். இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி மார்க் எடுத்தாதான் இறுதியில் பரிசு வெல்ல முடியும். உங்களுக்கான டைம் 10 செகண்ட் தான். 10 செகண்ட். 5. கஞ்சத்தனம். கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் என்பது சரியான பதில். தனது அருளிலிருந்து அல்லாஹ் வழங்கியதில் யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ அவர் அது தமக்கு நல்லது என நினைக்க வேண்டாம் என்ற செய்தி அல் குர்ஆனில் 3வது அத்தியாயம் 180வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கு உங்களுக்கு 100 மதிப்பெண் கிடைக்கிறது. பயங்கரமான போனஸ் இது. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க பரிசை வென்று கொடுக்கக்கூடிய மதிப்பெண்ணாக கூட இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ். விடுபட்டதை கண்டுபிடி. 4வது கேள்வி அர்-ரஹ்மான் அணியினருக்கு. வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்கள் இருந்திருந்தால் அவ்விரண்டும் டேஸ் போயிருக்கும். அவர்கள் வர்ணிப்பதை விட்டு அர்ஷின் இறைவனான அல்லாஹு தூயவன். டைம் ஸ்டார்ட். அழிந்து போயிருக்கும். அழிந்து போயிருக்குமா? அழிந்து போயிருக்குங்கிறது சரியான பதிலா? வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்கள் இருந்திருந்தால் அவ்விரண்டும் டேஸாக போயிருக்கும் இடத்துல அழிந்து போயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அது சரியான பதிலா என பார்த்தால் சரியான பதில். 100 மதிப்பெண்களை முழுமையாக அர்-ரஹ்மான் அணியினர் பெறுகின்றனர். அழிந்துங்கிறது சீர்குலைந்து, அழிந்துங்கிறது சீர்குலைந்து ஒரே வார்த்தை தான். 3வது சுற்று பதிலும் எழுத்தும். இதுக்கு உங்களுக்கு கேள்வி வரும். பதில் சொன்னோம். பதில் சொன்னால் 50 மதிப்பெண். அந்த பதிலை எழுத்துக்களாக அடுக்கினால் அதற்கு 50 மதிப்பெண். பதிலும் எழுத்தும். 3வது சுற்றின் முதல் கேள்வி அஸ்ஸம்ஸ அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் பயணத்தின் போது 5வது வானத்தில் எந்த இறை தூதரை சந்தித்தார்கள்? ஏ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், டி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. டி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். டி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கன்ஃபார்மா தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? கன்ஃபார்மா தெரியுமா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். டைம் இருக்கு. 17 செகண்ட் இருக்கு. யோசிச்சுங்க. மாத்திரீங்களா? அதானா? கன்ஃபார்ம். கன்ஃபார்மா? பார்த்துடலாமா? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பது சரியான பதில். இந்த பதிலில் பதில் சரியா சொல்லியாச்சு. இதுக்கு 50 மதிப்பெண். அந்த எழுத்துக்களை இங்க அடுக்கினால் அதற்கு 50 மதிப்பெண் வந்துருங்க. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. 30 செகண்ட் உங்களுக்கு. இந்த செய்தி பாத்தீங்க அப்படின்னா புகாரியில் 3207வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் 5வது வானத்தில் ஹாரூன் அலை அவர்களிடம் சென்றோம் என்ற செய்தி கூறினார்கள். இது புகாரியில் 3207வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஹாரூன் என்கின்ற எழுத்தை நீங்கள் சேர்க்க வேண்டும். ஹாரூன் சரியா சேர்த்தாச்சா? ஹாரூன் என்பதை சரியாக சேர்த்திருக்கிறீர்கள். இதற்கு 50 மதிப்பெண்.
மொத்தம் 100 மதிப்பெண்களை பெறுகிறீர்கள். இந்த சுற்றின் இரண்டாவது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு துவா ஏற்பவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஏ அல் முஜீப், பி அல் ரவுஃப், சி அல் அபு, டி அல் வாரித். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. துவா ஏற்பவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? அல் முஜீப், அல் அபு, அல் ரவுஃப், அல் வாரித். இனி 7 செகண்ட் தான் இருக்கு. அல் முஜீப் என்பது அல் முஜீப் துவா ஏற்பவன் என்ற செய்தி அல் குர்ஆன்ல 11வது அத்தியாயம் 61வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த எழுத்துக்களை நீங்கள் சரியாக சேர்த்தால் அதற்கு 50 மதிப்பெண் உண்டு. வாங்க, உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஒவ்வொரு எழுத்துக்களாக எடுத்துட்டு வர வேண்டும். ஒவ்வொரு எழுத்தாக எடுத்துட்டு வரணும். இன்னும் 15 செகண்ட் தான் இருக்கு. அல் முஜீப். அந்த 45 வினாடிகளில் எழுத்துக்களையும் சரியாக வைத்ததனால் அதற்கு 50 மதிப்பெண். மொத்தம் உங்களுக்கு 100 மதிப்பெண் கிடைக்கிறது. பதிலும் எழுத்தும் சுற்றின் மூன்றாவது கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி பறவையின் மொழியை அறிந்த இறை தூதர் யார்? ஏ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், டி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். சி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களா? தெரியுமா? பறவைகிட்ட பேசுனாங்களா? கேட்டுருக்கியா? அப்பா சொல்றாரா? நீ கேட்டிருக்கியா? வேன்ல டைம் இருக்கு. பாத்திமா உனக்கு தெரியுமா? யாரு? சுலைமான் நபி தானா? பறவைகிட்ட பேசுவாங்களா? பார்த்துடலாமா? சுலைமான் நபி என்பது சரியான பதிலா? சரியான பதில். இதற்கு 50 மதிப்பெண். நீங்க அந்த பேரை சேர்த்தீர்கள் என்றால் அதற்கு 50 மதிப்பெண் கிடைக்கும். வாங்க, இந்த செய்தி அல் குர்ஆனில் 27வது அத்தியாயம் 16வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். சுலைமான் நபி அப்படிங்கிறத நீங்க எழுத்துக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதற்கு இன்னும் 39 வினாடிகள் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்தா எடுத்துட்டு வரணும். ஒரே நேரத்தில் எல்லா எழுத்தையும் எடுத்துட்டு வராம ஒவ்வொரு எழுத்தாக கொண்டு வர வேண்டும். இன்னும் 23 வினாடிகள் இருக்கிறது. இன்னும் 15 வினாடிகள். எடுத்துட்டு வந்தாச்சா? இன்னும் 5 வினாடி தானே இருக்கு. சேருங்க பார்ப்போம். 5 வினாடிகள். நேரம் முடிந்து விட்டது. நேரம் முடிந்து விட்டதால் சரியான பதிலை சொன்னதற்காக 50 மதிப்பெண் மட்டும் உங்களுக்கு கிடைக்கிறது. சரியா? பதிலும் எழுத்தும் சுற்றின் 4வது கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. கருணையாளன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஏ அல் ஆகிர், பி அர் ரஹீம், சி அல் தவாப், டி அல் பார். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. கருணையாளன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? பி ஆப்ஷன் அர் ரஹீம். பி ஆப்ஷன் அர் ரஹீம், கருணையாளன். கன்ஃபார்மா? டைம் இருக்கு, மாத்தணும்னா மாத்திக்கலாம். நல்லா தெரியுமா? அர் ரஹீம் தானா? பாத்துருவோமா? அர் ரஹீம் என்பது சரியான பதில். சரியான பதில் சொன்னதற்கு 50 மதிப்பெண்.
எழுத்துக்களை அடுக்கினால் 50 மதிப்பெண். வாங்க, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். அர்-ரஹீம் என்பதை 40 செகண்டுக்குள் அடுக்க வேண்டும். ரஹீம் 3 பேர் இருக்குது, ரொம்ப வசதியாக போச்சு. அர்-ரஹீம் என்னாச்சு? அர்-ரஹீம் எப்படி வரும்? என்ன வருமா தம்பி? அர்-ரஹீம் என்ன வரணும்? இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. என்னடா குல்லா தம்பி கொண்டடா, முடிஞ்சு. நேரம் முடிந்தது. நேரம் என்னாச்சு? நேரம் முடிந்தது. அப்ப சரியான பதில் சொன்னதற்கு மட்டும் அர்-ரஹ்மான் அணியினருக்கு 50 மதிப்பெண் கிடைக்கிறது. நீங்கள் ஆர்வமாக எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த சுற்று எனக்கு நானே. இதுல ஒரு ஹார்டான கொஸ்டின் இருக்கும், ஒரு மீடியமான கொஸ்டின் இருக்கும், ஒரு ஈஸியான கொஸ்டின் இருக்கும். அதை நமக்கு நாமே தேர்வு செய்து கொள்ளலாம். அந்த முதல் வாய்ப்பு யாருக்கு வழங்கப்படுகிறது என்றால் அத்தக்வீர் அணியினர். நீங்க சுத்துங்க. ஹார்டான கொஸ்டின் வருதா, ஈஸியான கொஸ்டின் வருதா பாப்போமா? எது வரணும்? ஈஸியா? ரொம்ப ஸ்பீடாக சுத்தின மாதிரி தெரியுதே. ஆஹா, நிற்க மாட்டேங்குதே. மீடியமான கொஸ்டின். கம்ப்யூட்டர் ஜி, அத்தக்வீர் அணியினர் மீடியமான கொஸ்டினை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இறை நம்பிக்கையாளரின் பாதுகாப்பான இடம் எது? உங்களுக்கான பதில் ஏ சிரியா, பி லெபனான், சி ஈராக், டி ஈரான். 30 வினாடிக்குள்ள சொல்லணும். இறை நம்பிக்கையாளரின் பாதுகாப்பான இடம் எது? இன்னும் 16 வினாடிகள் இருக்கிறது. ரொம்ப ஈஸியான கொஸ்டினா மேடி? ஆப்ஷன் ஏ சிரியா. ஆப்ஷன் ஏ சிரியா. சிரியா தெரியுமா? பார்த்தரலாமா? பார்த்துருங்க. சிரியா என்பது சரியான பதில். சிரியா என்பது 100 மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்கான ஆதாரம் நசாயில் 3505வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. எனக்கு நானே சுற்றின் 2வது கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு. சுத்தி விடுங்க. ரொம்ப ஸ்லோவாக ஸ்பீடாக சுற்றினா தானே வரும். பரவாயில்ல, விடுங்க, சுற்றி விடுங்க எல்லாம். சரி, அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு என்ன மாதிரியான கொஸ்டினை தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? ஆஹா, நடுத்தரமான மீடியமான கொஸ்டின். உங்களுக்கான கேள்வி, எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் ஹஜ்ஜுக்குரிய முன்னேற்பாடுகளை செய்யாமல் ஹஜ் செய்து வந்தார்கள்? ஏ யமன் வாசிகள், பி பனு குரைலா வாசிகள், சி ஹிம்சு கிளைவாசிகள், டி மா ஆரூர் கிளைவாசிகள். எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் ஹஜ்ஜுக்குரிய முன்னேற்பாடுகளை செய்யாமல் ஹஜ்ஜு செய்ய வந்தார்கள்? யமன் வாசிகள், பனு குரைலா வாசிகள், ஹும்ஸ் கிளைவாசிகள், மா ஆரூர் கிளைவாசிகள். 10 செகண்ட் தான் இருக்கு இன்னும். பி பனு குரைலா. பி பனு குரைலா. பார்த்தரலாமா? டைம் முடிஞ்சிச்சு. யமன் வாசிகள் என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம்
புகாரியில் 1523வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. யமன்வாசிகள் ஹஜ்ஜுக்கு தேவையான பொருட்களை சேகரிக்காமல் ஹஜ்ஜுக்கு வருவார்கள், மேலும் நாங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் என்றும் கூறுவார்கள் என்ற செய்தி புகாரியில் 1523வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. எனக்கு நானே சுற்றின் 3வது கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. ஈஸியாக வரணுமா, ஹார்டாக வரணுமா, மீடியமாக வரணுமா? ஈஸியாக தான் வரணுமா? ஆப்போசிட்டாக வந்திருக்கு. மீடியமான ஒரு கேள்வியை கேளுங்க. இறை மறுப்பாளர்களின் செயல்களுக்கு உதாரணம் என்ன? ஏ காணல் நீர், பி வழுக்கும் பாறை, சி மலை, டி மேகமூட்டம். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். இறை மறுப்பாளர்களின் செயல்களுக்கு உதாரணம் என்ன? காணல் நீரை போன்றவர்கள், வழுக்குப்பாறையை போன்றவர்கள், மலையை போன்றவர்கள், மேகமூட்டத்தை போன்றவர்கள். ஏ ஆப்ஷன் காணல் நீர். ஏ ஆப்ஷன் காணல் நீர். படிச்சிருக்கியா? கெஸ்ஸிங்கில் சொல்றியா? உங்கள் அப்பா சொன்னாரா? ஆமாவா? ஆமா. பார்த்துடலாமா? காணல் நீர் என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் இதில் இருக்கு. அல் குர்ஆன்ல 24வது அத்தியாயம் 39வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எனக்கு நானே சுற்றின் 4வது கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. இதானா? சொத்து பார்ப்போம். எதில் நிற்குது? எதில் நிற்குது? ஈஸிலையா? ஈஸியான கொஸ்டின் போடுங்க. தந்தையும் இரு மகன்களும் ஒரே காலத்தில் இறை தூதராக அனுப்பப்பட்டுள்ளார்கள். அவர்கள் யார்? தந்தையும் மகனும் தெரியுமா? ஏ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சி ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். டி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்களுக்கான நேரம். டி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கரெக்டா? அம்மா சொல்லி கொடுக்குறாங்களா? கன்ஃபார்மா? நேரம் இருக்கு உங்களுக்கு. கன்ஃபார்ம் தானா? லாக் பண்ணிடலாமா? பாத்திமா கரெக்டு தானா? அண்ணன் கரெக்டாக சொல்கிறானா? மார்க் எடுத்துருவோம். தந்தையும் இரு மகன்களும் ஒரே காலத்தில் இறை தூதராக அனுப்பப்பட்டவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துடலாமா? சரியான பதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த கொஸ்டின்ல என்ன போட்டிருந்துச்சு? தந்தையும் மகன்களும், இரு மகன்களும். யாருக்கு இரு மகன்கள் இருந்தான்னு பார்க்கணும்ல. இந்த செய்தி அல் குர்ஆன்ல 14வது அத்தியாயம் 39வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. என்ன ஃபாத்திமா அப்படி ஆயிடுச்சு? ஈஸியான கொஸ்டின் தானே, சொல்லியிருக்கலாம். சரி, இதுவரை 4 சுற்றுக்கள் முடிவடைந்திருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.